ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்க கொடுக்கலாம். இது வந்து நீங்க அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத் தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்றான் அல்லாஹ். அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்யறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்யறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம். ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நீங்க கொடுங்க. கேட்கணும், உஸ்மான் ரலியல்லாஹு போய் இவர்ல போய் வலீத் பின் உக்பா பத்தி பேசணும். ஒரு சஹாபி தாபீனை தேடுறாரு, அப்ப நீ போய் பேசுப்பாங்க, ஏன் உறவு முறை காரணமா பேசுகிறாரு. உங்க மாமா தானே, உங்க மாமாங்கிற அந்த அதத்துல மாமாங்கிற உறவை விட எந்த உறவு பெருசு? அந்த சஹாபிங்கிற அந்த உறவு பெருசு. அந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு கூட இருந்துகிட்டு சஹாபாக்களை உள்ள வர விடாம அளவுக்கு பண்ணிட்டாங்க. சஹாபாக்கள்னால நெருங்கவே முடியாது, போய் நேரில் போய் அவங்கள பார்த்து பேசவே முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுத்திட்டாங்க. இப்போ புரியுதா சுபைர் ரலியல்லாஹு வருத்தம்? அதான் தல்ஹா ரலியல்லாஹு ஏன் சலாம் சொல்லும்போது பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, சும்மா அப்படி நடக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் கெட்டு போயிடுச்சு. இதெல்லாம் வந்து 6 வருஷமா நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தா எப்படி மனசு சங்கடமா இருக்குமா இல்லையா? இதுதான் சீன், நடந்த சீன் இதுதான். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, நேராக போனாங்க. இவர் என்ன பண்றாரு, நேராக போய் யாரு, இந்த உபைதுல்லா இப்னு அதிங்கிறவர், இவர் நல்ல ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். அவர் போய் நேராக போறாங்க. நேராக போயிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு வரட்டும், தொழுகைக்கு வரட்டும், நான் சமயம் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு கூப்பிட்டு சொல்றாங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உங்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல நான் வந்திருக்கேன். வலீத் பின் உக்பா பற்றி இவர் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றாரு. என்ன சொன்னாருங்கிறது புகாரில் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, விசாரிக்கிறேன்னு சொல்லலை, எடுத்தோன்னே என்ன சொல்றாங்க, மனிதரே உங்ககிட்ட இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேங்கிறது. வலீத் பின் உக்பா பற்றி நீ குறை சொல்ற, உங்ககிட்ட இருந்து நான் பாதுகாவல் தேடுறேங்கிறது. அப்போ இதான் சொல்றேன், இந்த பாலிசி சேஞ்ச் ஆகுது பாருங்க. உமர் ரலியல்லாஹு காலத்தில் என்ன, இதே சாத் பின் அபி வக்காஸ் தொழுகை சரியாக நடத்துவதில்லைன்னு மக்கள் யாரோ ஒரு ஆள் மொட்டை கடிதாசி மாதிரி ஒன்று வந்துருது. ஃபர்ஸ்ட் வேலை அவங்க என்ன பண்றாங்க, உமர் ரலியல்லாஹு நீக்கிறாங்க. ஏன் நீக்கிறாங்க? சரி, இது அநியாயமான ஒரு நடவடிக்கைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பதவிகள் அவங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. யாருக்கு? சாத் பின் அபி வக்காஸுக்கு பதவி ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க என்னங்கிறாங்க, எவனோ ஒருத்தவங்க உங்களை பற்றி பேசிட்டான்ல, நீங்கள் அங்கேருந்து ரிலீவ் ஆகிக்கிங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். முதல்ல நீக்கிட்டு வேற ஒரு ஆளை போடுறாங்க, நீக்கிட்டு அதை விட நல்ல அதுக்கு ஈக்குவலான ஒரு ஆளை போட்டுறாங்க. போட்டுட்டு அப்புறம் விசாரிக்கிறாங்க, வாங்க என்ன நடந்தது, அப்புறம் ஆள் அனுப்புறாங்க. அவர் போய் விசாரிக்கிறாரு, இவங்க சொல்கிற விஷயம் உண்மை கிடையாதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அவர் துவா கேட்பார்ல, யார், சாத் பின் அபி வக்காஸ். அவருக்கு எதிராக துவா செஞ்சவங்கள பார்த்து அவர் சொல்லுவார், இந்த மாதிரி உனக்கு ஆயுள் நீண்டதாக போயிடணும், நீ வந்து ரொம்ப நாள் வயசாகி சாகணும். அதுதான் துவா. நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம், அது ஒரு சாபமாக அவர் கேட்பார். நீ ரொம்ப நாள் வாழ்ந்து நீ நான் சாகணும், தள்ளாத வயது வந்து நீ சாகணும், நான் அதை பார்க்கணும் அப்படிம்பார். அவர் அந்த மாதிரி அந்த ஆள் புகார் சொன்னால் செத்தார். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒதுக்கி விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாரு, அவரே கூப்பிட்றாரு உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்கு கூப்பிட்ற யாரை, அந்த உபைதுல்லா பின் அதி அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னமோ சொன்னீங்களா பள்ளிவாசல, மறுபடியும் சொல்லுங்கிற. ஏதோ நடந்திருக்கு, நடுவில் என்ன நடந்ததுங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் அவர் கூப்பிட்டு பேசுகிறாங்க. பேசினோடனே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சத்திய மார்க்கம் கொடுத்து அனுப்புனான், வேதத்தையும் கொடுத்து அனுப்புனான். நீங்கள் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் அளிச்சல முதல் ஆள், நீங்களும் முந்தியவர்களில் நீங்களும் ஒரு ஆள், 2 ஹிஜ்ரத்தெல்லாம் செஞ்சுருக்கீங்க, அவருடைய சுன்னத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆள். வலீத் விஷயத்தில் மக்கள் இப்படி பேசுகிறாங்களே, அது பார்த்து ஒரு நடவடிக்கை எடுத்து ஒரு தண்டனை எடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே அப்படிங்கிறேன். அப்போ இவர் உஸ்மான் ரலியல்லாஹு திருப்பி கேட்குறாங்க, நீங்கள் ரசூலுல்லாஹ் பார்த்துருக்கீங்களாங்கிற. அப்போ இவர் சொல்கிறாரு, நான் பார்க்கல, ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய கல்வி எனக்கு வந்து சேர்ந்துருக்குங்கிறது. யார், தாபீனுன்னு சொல்கிறார். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் வரை நான் மாறு செய்யலை. உஸ்மான் சொல்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் நான் மாறு செய்யலை, அபூபக்கர் உமருக்கும் நான் மாறு செய்யலை, எனக்குன்னு கலீஃபான ஒரு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்ன ஏன் குறை பேசுறீங்க அப்படின்னு. அப்போ குறை யார் பேசுகிறா, அப்துல்லா இப்னு சபாவோ யாரோ பேசல, கூட இருக்கிறவங்களே தான் பேசியிருந்துருக்கிறாங்க. இப்போ ஏன் என்னை குறை பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வலீதை பற்றி சொல்லிட்டீங்கல்ல, நான் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஷா அல்லாஹ் நான் சரியான நடவடிக்கை எடுக்கிறேங்கிற. பல புகார்களுக்கு நடவடிக்கை இவங்க எடுக்கல, தாமதப்படுத்துறாங்க. சாட்சி வேணும் அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, கையும் களவுமாக அந்த மாட்டிக்கிறார். யார், வலீத் பின் உக்பா. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சுபு வந்து 2 ரக்காத்துக்கு பதிலாக 4 ரக்காத் தொழு வச்சுட்டு ஃபுல் போதையில். எப்போ சுபுவில் போதையில் இருக்காருன்னா அப்போ எப்படிப்பட்ட குடிகாரர் இருப்பார்?
காலையில் வைன் ஷாப் திறந்தவொன்னே முதல் போய் நிற்கிறவன் இருப்பான், அவன் எப்படிப்பட்டாலும் அவன் பெரிய ஆள், அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அப்படி நீட்டாக போய் அப்போ சுப்பு தொழுகையில் தண்ணி போட்டு வந்து தொழுகிறாரு அப்படின்னா ஊறி போன ஒரு ஆளாக தான் இருக்கும். அப்போ முந்தைய புகார்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஃபஸ்ட் டைம் குடிக்கிறோம் இப்படி குடிக்க மாட்டான், எந்திரிச்சோடனே பாட்டிலில் மூஞ்சில் முடிக்க மாட்டான். அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் என்ன பண்ணுறாரு, குடிக்கிறார், குடிச்சிட்டு வாந்தி வேற எடுக்கிறார். விட்னஸ் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா வாந்தி மாட்டிடுறாரு, வாந்தி எடுத்து நாரி போய் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறார் 4 ரக்காத் தொழுகை வச்சுட்டு இன்னும் 2 ரக்காத் வேணுமாங்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறார், நான் தொழுகையை அதிகப்படுத்த போகிறேங்கிறார், இனிமேல் நான் தொழுகையை எக்ஸ்ட்ரா பண்ண போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ சொன்னவொடனே தூக்கிட்டு வந்துடுறாங்க, அப்படியே இது போதும் வாங்க, இது வரைக்கும் நீங்கள் தப்பிச்சிட்டு இருந்தீங்க, இனி வந்து யாருமே நழுவ முடியாதுன்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து பட்டுறாங்க. அவர் கேட்குறாரு வாந்தி எடுத்தானா அப்படிங்கிறார். ஆமாங்கிறார். அப்போது வேறு வழி இல்லை, பனிஷ்மெண்ட் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்கிறாங்க, அலியை கூப்பிட்டு ஷார்ட் அடிங்க அப்படிங்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நீங்கள் போய் ஷார்ட் அடி, பையனை எழுப்பி விட்றாங்க, நீ போய் அடி அப்படிங்கிறேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து திரும்பி ஆட்சியின் குளிர்ச்சிக்கு பொறுப்பேற்றவர்களையே அதன் வெப்பத்துக்கும் பொறுப்பேற்ப சொல்லுங்க, இவர் தானே வச்சாரு, இவரே அடிக்க சொல்லுங்க அப்படிங்கிறது. இது நான் வந்து பண்ண அப்போ எவ்வளவு தூரம் அவருக்கு லெவல் போயிருச்சு பாருங்க, புரியுதா இல்லையா? உஸ்மான் ரலியல்லாஹு கண்ணியம் என்ன, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்போ அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா, பனு ஹாஷிம் பனு உமையா பிரச்சனை வந்துடும். அந்த அளவுக்கு அங்கே அந்த தூங்கிட்டு இருந்த அந்த இன பிரச்சனைகள் வெளியே வந்துருச்சு. இனி வந்து ஆஃப்லாம் பண்ணோம்னா நடவடிக்கைலாம் வேறு மாதிரி எடுக்கணும், சாதாரண விஷயம்லாம் பண்ண முடியாது. அப்போது ஹசன் இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ சிறந்த ஒரு தந்தை, அவர் எவ்வளோ சிறந்த ஒரு மகன், கட்டுப்பட மாட்டேங்கிறார். நான்லாம் அடிக்க மாட்டேன், அவரே அடிக்க சொல்லுங்கள், நீங்களே அடிச்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறார். அப்புறம் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்கிறாங்க, அப்துல்லா பின் ஜாஃபர் அலியோட மகன், ஜாஃபர் அலியோட தெரியும், நஜாஷிகிட்ட பேசுகிறாரு, அவருடைய மகனை கூப்பிட்டு, பெரியப்பா பையன் தானே, அவரை அண்ணன் பையனை கூப்பிட்டு அடிங்கிறார். அவர் வந்து சரிங்க சித்தப்பா சித்தப்பா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிக்கிறாரு. 40 கசேடி அடிக்கிறார், மொத்தம் 40 கசேடி வரைக்கும் என்றாங்கண்ணா யார், அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 40 அடித்தாலும் ஓகே தான், 80 அடித்தாலும் ஓகே தான். 80 வந்து உமர் அடிச்சிருக்காங்க, 40 வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் அடிச்சிருக்காங்க. ஆனால் நான் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை வந்து நான் விரும்புகிறேன், 40ஓட நிறுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 3515வது ஹதீஸாக இருக்குது, முஸ்லீமில் தான் இருக்குது இந்த ஹதீஸ்லாம். அப்போ இவர் நபித்தோழர் தான், என்ன போய் சொல்கிறது? அப்படி இப்படி இவங்களை நபித்தோழர் அந்தஸ்தில் கொண்டு வச்சா இவருடைய ஃபதாயில பேச முடியும். அப்போ நபித்தோழர்னு சமமாக்குனா நபித்தோழர்கள் சாராயம் குடிப்பவர்கள் மொட்டையாக பேச முடியும், இல்லை நபித்தோழர்களில் சில பேர் மட்டும் இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி பிரித்து காட்ட முடியும். யாரு சாவல மாட்டாங்க, சும்மா அடிதான். அதுதான் அதான் சொல்கிறேன் இல்லைங்க. அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு கோபமோ இதுவோ இருந்ததுன்னா 80 வாங்குறதுக்கு விட்டுருக்கலாம் இல்லையா? இந்த இடத்துலையும் நேர்மை பாருங்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த சொல்கிறீங்க ஒவ்வொரு கட்டத்துலையுமே சுப்ஹானல்லாஹ். நீங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் பார்த்துக்கிட்டே இருங்க பாருங்கள், எந்த இடத்துலையுமே அவர் மேலே ஒரு ரிமார்க்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. நீங்கள் இதிலிருந்தே பாருங்கள், பத்ர்லேருந்தே பார்த்துங்க, பத்ர்லேருந்தே நீங்கள் எடுத்தீங்கனாலும் சரி, உஹதில் ஓடினவரில் அவர் கிடையாது. அதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்தஸ்து தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஆள் அவர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதுதான் ஹனஃபியா, முகமது இப்னு ஹனஃபியா அப்படிங்கிறவங்க ஒரு யார், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன். அவர் ஹதீஸ் ஒன்று அறிகிறார், சொல்லிட்டு சொல்கிறார், அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறை சொல்கிறதா உண்மையாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் சொல்கிறார். இந்த நாள் வந்து அவர் வந்து என்கிட்ட அதை பேசியிருக்கலாம், உஸ்மானை பற்றி குறை பேசுகிறது அவர் வாயிலேருந்து வந்திருந்தா என்கிட்ட இந்த நாள் பேசியிருக்கலாம், இந்த நாளே பேசலை அப்படின்னா அவர் எந்த நாளுமே பேசலைன்னு அர்த்தம். சொல்கிறார் என்ன அப்படின்னா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அரசின் ஜகாத் வசூலிக்கும் ஊழியர்கள் குறித்து முறையிட்ட போதே குறை பேசியிருக்க முடியும். மக்கள் சிலர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஜகாத் வசூல் பண்ணுறது சரியில்லை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைப்படி இல்லை, மிஸ்டேக் நடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, நிர்வாகிகளை கூப்பிட்டு விசாரிக்கிறார், மிஸ்டேக் இல்லைம்மா. கூப்பிட்ட நிர்வாகி என்ன சொல்லுவான், தப்பு பண்ண என்ன சொல்லுவான், கரெக்டாக தாங்க போச்சுமா. மக்கள் பயந்து சாட்சி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. இப்போ ஆட்சிக்கு எதிராக இன்றைக்கி நாம பேசுவோமா, வந்தால் என்ன பண்ணுவோம், எல்லாம் கரெக்டாக தாங்க போயிட்டு வாங்கம்மா, எதுக்கு வம்புன்னு தான் பேசுவோம். அப்போ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது பேசுகிறாங்க, ஒரு புகார்கள் வந்துகிட்டே இருக்குது. இப்போ கடைசியாக புகார் எங்கே வந்துருச்சு, இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேசினா வேலைக்கு ஆக மாட்டேங்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேசலாம் கொண்டு வராங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து புகார் வருது. வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்க, டக்குன்ட்டு உதவி பண்ணுறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன சொல்கிறாங்க, இந்த என்கிட்ட ஒரு ஏடு இருக்குது, இந்த ஏட்டில் ரசூலுல்லாஹ் சொல்லி நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், இதை ஜக்காத் வந்து எப்படி வசூல் பண்ணுங்கிற அந்த சட்டங்கள் எழுதியிருக்கு, இதை கொண்டு போய் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஏடை எடுத்து கொண்டு போய் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுங்கங்கிறேன். நேராக அவங்க எடுத்துட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போனவுடனே இந்த மாதிரி நான் அந்த ஏடு கொண்டு வந்திருக்கேன்னு உஸ்மான் ரலியல்லாஹு ஒரே வாரம், அது எனக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போயிருன்றேன், அது எனக்கு தேவையில்லை, எடுத்துகிட்டு போயிருங்கிறேன். அப்போ என்னன்னா, என்கிட்ட எனக்கு முதல்ல அது தெரியும், சட்டத்திட்டங்கள் எல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் வசூல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த கருத்துப்பட, ஏன்னா அந்த சட்டம் இவருக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா 2 பேருமே தாருல இருக்க முடிய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, அது மீனிங் என்னன்னா, நபி வழி எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்க ஒதுக்கல. அந்த ஏடு வந்து எனக்கு தேவையில்லை வச்சிரு அப்படின்னு வாங்கி என்னன்னு கூட பார்க்காம அந்த ஏடு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. வச்ச உடனே அதை எடுத்துகிட்டு போய் நேராக அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி போனேன், தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்துட்டாங்கிறேன். அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றும் பேசல, அது எங்கே எடுத்து அங்கே வச்சிருப்பாங்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறார், குறை பேசுகிறதா இருந்தால் அலி இந்த இடத்துல பேசியிருக்கலாம். ஏன்னா அது அந்த ஏட்டின் படி வசூல் நடந்திருந்தால் அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, வந்தவங்களும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒழுங்காக ஜகாத்து கொடுங்கப்பா, இவர் வசூல் பண்ணது கரெக்டாக தான் வசூல் பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க.
ஆனால் அங்கே வேற மாதிரி நடந்த போய் தான் அலில் என்ன சொல்கிறாங்க, இல்லையே இந்த ஏட்டில் இருக்கிற மாற்றமாக வசூல் பண்ணியிருக்காங்க, இது வந்து உஸ்மான் ரலியோட கவனத்துக்கு வராமல் இருந்திருக்கலாம் அல்லது மறந்துருக்கலாம், ஹதீஸ்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், கொண்டு போய் தயவு செஞ்சு உஸ்மான் ரலியோட சுட்டி காட்டுங்கன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க. இது ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 3111. இந்த இம்தியாஸ் பாய் கூட கேட்டார்ல காலையில், என்ன பண்ணாங்க பெரிய சஹாபாக்கள் அப்படின்னு. பெரிய சஹாபாக்கள் இதுதான், பெரிய சஹாபாக்கள் எஃபர்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க. பெரிய சஹாபாக்கள் யாருமே அணுக முடியாது, அட்வைஸ் எடுக்க முடியாது. அப்போது இன்னொரு ஹதீஸும் பார்த்தீங்க அப்படின்னா, உஸ்மான் என்னும் இடத்தில் அலி ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் சந்தித்து கொண்டார். கூட யார் இருக்கான்னா மருவான் இருக்கான். அப்போ சொல்கிறல கூடவே இவன் தான் இருப்பான், அவர்கிட்ட பேசவே முடியாது, இவன் தான் கூடவே இருப்பான். இது புகாரியில் பார்த்தீங்கன்னா அவன் கூட இருந்த செய்தி புகாரியில் 3111 3112 ஹதீஸில் இருக்குது. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, தமத்து ஹஜ் செய்வதற்கு தடை செய்கிறாங்க. அந்த ஹஜ்ஜையும் உம்ராவும் சேர்த்து ஒரே இதில் ஏராமில் செய்கிறது வந்து தடை பண்ணுறாங்க. அப்போது அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு செயலை நீங்கள் தடுக்க விரும்புகிறீங்களா, ரசூல்லா செஞ்ச ஒரு அமலை நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உஸ்மான் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம்ங்க, என் விஷயத்தில் நீங்கள்லாம் அட்வைஸ் நீங்கள் பண்ணாதீங்க, ஒதுங்கிருங்கிற அதை பதில் பாருங்கள் என்ன கிடைச்சிருச்சு. அப்போது இதே உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, அலி ரலியல்லாஹு திருத்தி கொடுக்கும்போது உமர் இல்லைன்னா அலி இல்லைன்னா உமர் இல்லைங்க. உமர் ரலியல்லாஹு எப்படி ஒரு அலிகிட்ட வந்து அட்வைஸ் எடுத்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் அட்வைஸ் பண்ணாதீங்க, அட்வைஸ்னு இவங்க கொடுத்தாலே அடுத்த அட்வைஸ் என்ன கொடுப்பாங்க, அலி ரலியல்லாஹு இந்த கொஞ்சம் கவர்னர்களை கொஞ்சம் மாற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட்டுக்காக தான் வருவாங்க. அப்போ அதை உஸ்மான் ரலியல்லாஹு விரும்பாதவங்களா இருந்தாங்க. இல்லை என்னுடைய உறவினர்கள் விஷயத்தில் விட்டுருங்க, என் உறவினர்கள் விஷயத்தில் விட்டுருங்க அப்படிங்கிற அந்த ஒரு போக்கில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ இதில் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்கள், என்னால் உங்களை விட்டு விட முடியாது, நான் எப்படி உங்களை விட முடியும், நீங்கள் பாட்டுக்கு இப்படியே பண்ணிகிட்டே இருப்பீங்க, நான் எப்படி உங்களை விட்டுற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துலையே லப்பைக் உம்ரத்தன் ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்னது அந்த தமத்துக்கு உண்டான அந்த உம்ரா அந்த தல்பியாவை சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏராம் கட்டிட்டு நான் வந்து தமத்து ஹஜ்ஜுக்கு வந்து நான் வந்து ஏராம் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சது என்னது, தமத்து ஹஜ் தான். இந்த ஹஜ்ஜத்துல் விதா இருக்குல்ல, அதுவே தமத்து ஹஜ் தான். அலி ரலியல்லாஹு வந்து யமன்லேருந்து வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு என்ன ரசூலா செஞ்சாங்கன்னு தெரியாது, இவர் இப்படி தல்பியா சொல்லியிருப்பாங்க, ரசூலா என்ன உம்ரா என்ன ஹஜ் செய்கிறாங்களோ அந்த நியத்தை நான் வைக்கிறேன்னு போயிருப்பாங்க. அதனால் ரசூலா வந்து கேட்பாங்க, யாரெல்லாம் வந்து தமத்துக்கு நியத்து வச்சிங்கன்னா, நான் தமத்துவா இதுலாம் தெரியாதுங்க, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது நான் வச்சேன் அப்படிம்பாரு யார், அலி ரலியல்லாஹு. அப்போ நீ என் கூட ஜாயின்ட் ஆகிக்கோ அப்படிம்பாங்க. அப்போ அந்த இந்த செய்தி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 2346 ஹதீஸ். இப்போ இது இத்தனை பண்ண ஏதாவது இந்த ஒரு கசப்பு வந்து அலி ரலியல்லாஹு அவங்களுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு மத்தியில் இருந்துச்சு. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அதனால் அந்த காரியாக்கள் தொழுகை நடத்தினா அவங்க என்ன பண்ணுவாங்க, விலகி நின்றுக்குவாங்க. சொன்னால் கேட்குற மாதிரி இல்லை, இப்போ நாம் என்னத்துக்கு இன்டர்ஃபேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தல்ஹாவும் வெளியே, ஜுபைரும் வெளியே, எல்லாருமே வெளியே. அப்போ பெரிய ஆட்கள் எல்லாரும் வரும்போது அப்போ இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப் பண்ணிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு. அப்போ இவங்க விட்ட வழி, காரிஜாக்கள் விட்ட வழி. இப்போ அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். இவங்க உட்காந்துக்கிட்டாங்க அமைதியாக. அப்பப்போ போய் கேட்பாங்க, ஆனால் ரிப்ளை என்ன ஆகும், நீங்கள் அமைதியாக இருந்துங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இதே தான் இவரை கொண்டு போய் கடைசியாக இந்த இக்கட்டில் தள்ளின வரைக்கும் எல்லாமே யார், இந்த மருவானுங்கிற இந்த ஆள் தான் பண்ணியிருக்கான். இவன் வந்து சாதாரண ஒரு குற்றவாளி கிடையாது, இன்னும் பெரிய பெரிய குற்றங்கள் இவன் பண்ணியிருக்கான். இவ்வளோ நடந்திருந்தோம். அலி ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குர்ஆனில் ஒரு ஆயத்து வரும் 15வது அத்தியாயத்தில் 47வது வசனத்தில், சொர்க்கவாசிகள் வந்து கட்டில்களில் எதிரெதிர இருப்பாங்க, அவங்களுடைய உள்ளங்களில் படிந்திருக்கும் அந்த வஞ்சங்களை, அந்த குரோதங்களை நாம் அகற்றி விடுவோம், இந்த உலகத்தில் நடந்த அந்த கசப்புகளை நான் நீக்கிடுவேன், ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக கட்டிலில் இருப்பார்கள் அப்படிங்கும்போது சொல்கிறாங்க, இது நான், உஸ்மான், தல்ஹா, ஜுபைர் இப்படி இருப்போம்னு நான் நம்புகிறோம் அப்படிம்பார். இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸன்னஃப் இப்னு அபி ஷைபால 37821. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி ஏன் இவர் எடுக்கணும், புரியுது. தல்ஹாவும் ஜுபைரும் நேரடியாகவே போருக்கு வந்தாங்க, யார், அலி ரலியல்லாஹு கூட. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா, வாழ்கிற வரைக்கும் டேர்ம்ஸ் வந்து சரியில்லை. அலி ரலியல்லாஹு கூட வந்து உஸ்மான் ரலியல்லாஹுக்கு என்ன இருந்தது, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன ஆயிடுச்சு, அது வந்து சரியில்லாமல் அது வந்து கெட்டு போயிருந்துச்சு அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இதுதான் ஸ்டோரி, புரியுதுங்களா. எல்லாமே எதை சார்ந்து நடக்குது, அவங்களுடைய கவர்னர்கள் சார்ந்து தான் எல்லாமே பிரச்சனை. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய கவர்னர்கள் செய்த செயல்கள் இருக்குல்ல, அது எல்லாத்துக்குமே இவங்க ஆன்சர் பண்ண வேண்டிய அந்த தேவை வந்து இவங்க ஏற்பட்டது. அப்போ இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த ஆட்சியை எதிர்த்தவர்கள், அதிருப்தியாளர்கள்னு வச்சுங்க. அதிருப்தியாளர்களில் 2 வகையாக நம்ம பிரிக்கணும். ஒரு வகை வந்து சஹாபாக்கள், பெரியவங்க, உறவினர்களுக்காக இவ்வளவு கெட்ட பேர் நமக்கு தேவை. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, சொந்தக்காரங்களுக்காக இவ்வளோ நம்ம கெட்ட பேர் வாங்கிக்கணுமா, தேவையில்லாததுக்கெல்லாம் நாம் அசிங்கம் பண்ணுமா, அவங்க செய்கிறதுக்கெல்லாம் நாம் அசிங்கம் பண்ணுமா, உங்கள் அந்தஸ்து என்ன, உங்கள் தியாகம் என்ன, அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு ஆளுங்களே கிடையாது, இவங்களுக்காக நீங்கள் உங்களுடைய அந்த அந்தஸ்தெல்லாம் இழக்கணுமா, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்குங்க. இந்த மைண்ட் செட்டு புரியுதா இல்லையா. காரியாக்களுடைய மைண்ட் செட்டு வேறு. அவங்க வரம்பு மீறியும் அவங்க என்ன பண்ணாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு வந்து பத்ரில் கலந்துக்கல, அவங்க வந்து இதில் உஹதில் ஓடி போனாங்க, அப்புறம் என்ன ஹுதைபியா உடன்படிக்கையில் அவங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. இதை மட்டுமே தான் இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. யார் பாருங்கள், உஸ்மான் ரலியல்லாஹு விமர்சனம் பண்ணுவவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, இந்த மாதிரி பைத்தியக்காரங்க, பத்ரில் கலந்துக்கலன்னு முட்டாள்தனமாக கேட்குறவங்க, உஹது. இந்த விமர்சனம் வந்து பின்னாடி மரணத்துக்கு அப்புறம் சில அறிவினர்களால் வைக்கப்பட்டது. ஆனால் அசல் விமர்சனம் மொத்தம் 3ஆக பிரிச்சிங்க. ஒன்று இந்த ஒன்றுத்துக்கு ஆகாத விமர்சனம் எது, பத்ரில் ஓடிட்டார், பத்ரில் கலந்துக்கல, உஹதில் ஓடிட்டார், இது ஒரு மேட்ரு கிடையாது.
ரெண்டாவது என்ன அப்படின்னா இவர்கள் கவர்னர்கள் செஞ்ச பிரச்சனை. அதில் வந்து சஹாபாக்களில் பெரியவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, மற்றவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த பெரியவங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்னா, மற்றவங்களால போய் சொந்தக்காரங்களுக்காக நாம நம்முடைய மரியாதையை இழக்கணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. இதில் யார் யாரெல்லாம் இந்த கருத்தில் இருந்தாங்க, இப்படி நமக்கு தேவையா இதெல்லாம் அப்படிங்கிற கருத்தில் அலி, தல்ஹா, ஜுபைர், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், இவர் தான் நியமனம் பண்ணுறாரு, பையத் இவர் தான் செஞ்சு கொடுக்குறாரு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர், சாது பின் அபி வக்காஸ், அம்மார் பின் யாசிர், அபூதர் ரலியல்லாஹு அவங்க, அபு அய்யூப் அல் அன்சாரி, அப்துல்லா இப்னு மசூத், உதைஃபத்துல் யமான், இவங்களாம் எல்லாரும் வந்துட்டாங்க பெரிய லிஸ்ட்டில். இவங்க எல்லாருமே அதிருப்தியில் இருந்தாங்க போன்றவர்கள் என்ன இதில் வந்து அடக்கம். ரெண்டாவது ஒரு குரூப் இருக்குது, இந்த குரூப்பும் உஸ்மான் ரலியல்லாஹு மேலே அதிருப்தியில் இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் ஆசை பிடிச்சவங்க, பதவி ஆசை பிடிச்சவங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரே குடும்பம் அனுபவிக்குது, இதெல்லாம் நமக்கு வாய்க்கலையா, புரியுதா இல்லையா? இன்றைக்கி இருக்காங்கல்ல, அவன் ஊழல் பண்ணுறான், ஏன் நல்லா அனுபவிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அரசியல்வாதி ஊழல் பண்ணுறதை இங்கே கீழே இருந்துட்டு அனுபவிக்கிறோமா? இப்போ அந்த மைண்ட் செட்டில் இருந்தவங்க யார்? ஹாரிஜாக்கள். இவங்களாம் தான் அந்த கிளர்ச்சியாளர்கள், புரியுதா இல்லையா? பொறுமை இல்லாமல் வரம்பு மீறி செயல்பட்ட. ஆக்சுவலாக சொல்ல போனால் இந்த நபிசுல்லா சொன்னாங்களா, மலை துளி போன்ற அந்த சோதனை வந்து உங்கள் மேலே வரும்ட்டு. அசல் ட்ராப்பை இவங்களுக்கு தான். இந்த வலையை, அதாவது இந்த சோதனைங்கிற அந்த வலை இருக்குல்ல, யாருக்குன்னா இந்த மக்களுக்கு தான். இவங்கெல்லாம் என்னவா பார்த்தாங்க அப்படின்னா, எல்லாம் அனுபவிக்கிறாங்களே, ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களும் அனுபவிக்கிறாங்களே, எல்லாம் உமையாக்களாக உட்காந்துட்டாங்களே, எல்லாம் ஒரே பதவியாக இருக்கே, இந்த வைத்தெரிச்சல். அப்போ இது பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னல, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சப்ஜெக்ட். உஸ்மான் ரலியல்லாஹு பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டும் பண்ண முடியாது, எதிர்க்கவும் முடியும். கரெக்டான நிலைப்பாடு என்னன்னா சும்மா உட்காந்துக்கிறது. அதுதான் அந்த ஹதீஸ்லாம் வரும் பாருங்க, சும்மா உட்காந்துக்குங்க, குழப்பம் வரும்போது சும்மா உட்காந்துக்குங்க. அது என்னன்னா இதுதான், அது எல்லாம் மற்ற குழப்பத்துக்குலாம் அது ஃபிட் ஆகாது, இந்த ஒரு குழப்பத்துக்கு மட்டும்தான். ஏன் அலி ரலியல்லாஹு வீட்டை விட்டு வரவே இல்லை? இந்த ஹதீஸின் படி அமல் செஞ்சாங்க, சும்மா இருந்தாங்க. அதுதான் இவர் கேட்குறாரு இந்த பயானில் 72 கூட்டத்தினரில் என்ன சொல்கிறாரு, சஹாபாக்களுடைய அந்த வீரம் எங்கே அது இதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, வரலாற்றில் விடையே கிடைக்காத கேள்விகளில் இதுவும் ஒன்றுங்கிற. நீங்கள் பார்த்தா தானே கேள்வி அதிலே விடை இருக்குது. ரசூலா தெளிவாக சொல்லிட்டு போனாங்க, அமைதியாக உட்காந்துட்டு இருக்குன்ட்டு. விடையே கிடைக்காம, ஆமாம் உங்களுக்கு மட்டும் விடை உங்களுக்கே புரியல. அப்போ அவங்க எல்லாம் டியூப்லைட்டுங்க. யார்? உதைஃபத்துல் யமான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், சாது பின் அபி வக்காஸ், தல்ஹா, சுபைர், அலி, இவங்களுக்கெல்லாம் தெரியல எப்படி ரியாக்ட் பண்ணுன்ட்டு. அம்மார் பின் யாசிர், இவங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணணும்னு தெரியல. வரலாற்றில் இந்த கேள்விக்கு ஏன் பதில் இல்லை? பதில் இருக்குது. என்ன பதில்னா, எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க? இந்த கவர்மெண்ட்டில் இவர் நியமித்த நியமனம் சரின்னு சொல்லி இவர் சார்பாக ஹாரிஜாக்கள்கிட்ட போய் சண்டை போடுவீங்களா? ஆனால் ஹாரிஜாக்கள் சொல்கிற நோக்கம் என்ன? அவன் நோக்கம் தப்பு, அதனால் அவன் சார்பாகவும் பேச முடியாது. புரியுதா இல்லையா? ஹாரிஜாக்களுடைய நோக்கம் தப்பு, இல்லைன்னா அடிச்சிருவான் கொண்டுருவாங்கிறான். அவன் சார்பாகவும் நின்று நியாயத்தை கேட்க முடியாது, இவர்கிட்ட போயும் ரூல்ஸ் பேச முடியாது. அப்போ என்ன பண்ணிட்டாங்க? உட்காந்துட்டாங்க. நடக்கிறது நீங்களாச்சு அவங்களாச்சு, நீங்கள் 2 பேர் மோதிக்கிங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோன்ட்டாங்க. என்னமோ பண்ணிக்கிங்கன்ட்டாங்க. உங்கள் ஃபேமிலி தானே, உங்கள் ஃபேமிலியை டிஃபெண்ட் பண்ணிட்டுன்ட்டாங்க. அதனால் எந்த பஞ்சாயத்துக்குமே இவங்க வரல. பள்ளிவாசலை விட்டு தடுக்கப்பட்டவனே வந்திருக்கணுமா இல்லையா? என்னப்பா அது இமாமை தடுத்து வச்சிருக்கிறீங்க, வரணுமா இல்லையா? என்னப்பா இது அநியாயமாக இருக்குது, கலிஃபா தானப்பா தொழுவு நடத்தணும், தொழுவு நடத்துகிற உரிமை எப்படி பறிச்சிங்கன்னு கேட்பாங்களா இல்லையா? கேட்கல. ஏன் கேட்கல? அப்போ இதையும் கேட்க முடியாது. இப்போ எதாவது சொல்கிறேன், எந்த டீம்லையும் சேர முடியாத ஒரு சூழல். அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழல் என்ன ஆயிடுச்சாங்க, இவங்க அமைதி இருந்தாங்க. இதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தேர்வை ஷரியத் ரீதியாக நம்ம குறை சொல்ல முடியுமா? ஒரு கலீஃபா, அதாவது ஒரு கலீஃபா கவர்னர்களை எப்படி தேர்வு செய்யணும்னு ஆப்ஷன் இருக்கா? இஸ்லாத்தில் இருக்கா? இல்லை. கலீஃபா பார்த்து முடிவு பண்ணலாம், யாரை வேணாலும் போடலாம். ரசூலா என்ன பண்ணாங்க? அபூபக்கருக்கு மேலே யாரை கொண்டு போய் வச்சாங்க? உசாமாவை கொண்டு போய் வச்சாங்க. 17-18 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை அபூபக்கருக்கு மேலே பதவி கொடுத்து படைத்தலைவியாக கொடுத்து அனுப்புனாங்களா இல்லையா? அப்போ அந்த முன்மாதிரி வந்து காமிக்கலாம்ல. ஏன் வந்து சீனியர்களை ஜூனியர்களை போட்டிங்கன்னா, அபூபக்கர் சீனியரு, இந்த ஜூனியர் உசாமா போயிருக்கார்ல. அப்போ ரூல்ஸ் படி இது தப்பு கிடையாது, ஆனால் லாஜிக் படி இது வந்து என்ன ஆயிரும்? அதாவது மக்களுக்கு கன்வின்ஸ் பண்ணுறது அடிப்படையில் இது தப்பாக வந்துடும். நியாயம்னு லா பாயிண்ட் பேசினா உஸ்மான் ரலியல்லாஹு லா பாயிண்ட் பேச முடியாது. அவர் நியமிச்சது எல்லாமே கரெக்டு, கவர்னர் நான் தானே போடணும். அப்போ போட்டது என்ன? எல்லாருமே அந்த போரில் கலந்துக்கிட்டவங்க, திறமை இருக்கிறவங்க, ஜெயிச்சவங்க, எல்லாம் கரெக்டு தான். புரியுதா இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் கலீஃபாவுக்கு பவர் இருக்குது, அவர் பவர் மிஸ்யூஸ்லாம் பண்ணல. அவர் பார்த்து யாரை வேணாலும் டிசைட் பண்ணி போடலாம். அப்போது அதோடைய விலை என்ன அப்படின்னா அந்த ஒரு முற்றுகை. புரியுதா இல்லையா? இப்படிப்பட்ட ஆட்களை நியமித்தா பேர் கெட்டுப்போம், அதை ஏற்கிறதுக்கு அவர் தயார். புரியுதா இல்லையா? அதனால் ஏற்படுற அந்த பிரச்சனைகள் சந்திக்க வேண்டி வரும், அதையும் சந்திக்கிறதுக்கு தயார். அவர் தில்லா நின்னார். பிரச்சனை தானே, கை வையே, நான் ரூல்ஸ் படி ஏதாவது தப்பு பண்ணேன்னா ரூல்ஸ் காட்டு, இந்த ரூல்ஸை நான் வயலேட் பண்ணேன், குரானுடைய இந்த ரூல்ஸை உடைச்சேன், ஹதீஸோட இந்த ரூல்ஸை உடைச்சேன்னா சொல்லு. இல்லைன்னா என் ஆப்ஷன் தானே, நான் பார்த்து யார் வேணாலும் போடலாம்ல, போட்டிருக்கேன். உனக்கு என்ன வேலை ஒழுங்காக நடக்குதா இல்லையா? அதே சமயம் ஆட்சி எப்படி இருந்துச்சு? கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. வறுமையில் நசுக்கி வச்சுருந்தாங்களா? இல்லை. நல்லா சொல்லுவோம். வரி அதிகமாக வசூல் பண்ணாங்களா? இல்லை. கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. அப்போ எதுவுமே பிரச்சனை இல்லாமல் போது யாருக்கு முன்னுரிமை கொடுத்தா உங்களுக்கு என்ன? அப்போ இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? எனக்கு பிறகு உங்களுக்கு மற்றவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா என்ன சொன்னாங்க? அவங்ககிட்ட போய் சண்டை போடுங்க, அவங்க உரிமை கேளுங்கன்னாங்களா? என்ன சொன்னாங்க? பொறுமையாக இருங்கன்னாங்களா இல்லையா? அப்போ இது யாருக்கான எக்ஸாமாக போச்சு? அந்த பொதுமக்களுக்கான ஒரு எக்ஸாமாக போச்சு, முஸ்லீம்களுக்கான. அதுதான் என்ன பண்ணாங்க? கௌசர் வர்ற வரைக்கும் அமைதியாக இருங்கன்னாங்க. புகாரில் 4331 ஹதீஸ். அதில் என்ன பண்ணாங்க? பொறுமையாக இருங்கன்னாங்க. அது அனசில் என்ன சொல்கிறாங்க? மக்கள் ஆனால் பொறுமையாக இருக்கல,
அப்படின்றாங்க. அடுத்தது என்ன ரசூலுல்லாஹ் இன்னொன்று சொன்னாங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு செல்வம், அதான் அந்த அபூ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வசூல் பண்ணி கொண்டு வருவாங்க, செல்வம் ஜிஸியா வசூல் பண்ணி கொண்டு வருவாங்க நிறையா. கொண்டு வரும்போது சுபு தொழுகை பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் ஜேஜன்னு நிரம்பி இருக்கும். அப்போ தான் ரசூலுல்லாஹ் அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டே போவாங்க தொழுகைக்கு. இன்றைக்கி அதாவது வேறு பள்ளிவாசலில் தொழுகிற ஆள் கூட இந்த பள்ளிவாசல் நபவிக்கு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே தொழுகை நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டு சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுக்கு வறுமை ஏற்பட்டு விடும் என்று நான் அஞ்சவில்லை. மாறாக உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுக்கு உலக செல்வம் அதிகமாக கொடுக்கப்பட்டதை போல் உங்களுக்கும் அதிகமாக கொடுக்கப்பட்டு அதன் காரணமாக போட்டியிட்டதை போல் நீங்களும் போட்டியிட அது அவர்களை அழித்து விட்டதை போல் உங்களை அழித்து விடுமோ என்று நான் நஞ்சுகிறேன். தான் இது புகாரில் 4015 ஹதீஸ். அப்போது இதுதானே நடந்துச்சு. இப்போ பனு உமையாக்கள் என்ஜாய் பண்ண உனக்கு என்ன, மருவானு வந்து 2 கார் வாங்கினா உனக்கு என்ன, 4 பங்களா வாங்கினா உனக்கு என்ன, உன் பங்கு கரெக்டாக போயிட்டு இருக்கா, நீ பல்ல கடிச்சிட்டு அமைதியாக இருக்க வேண்டியதானே. அந்த எரிச்சலை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுதான் சோதனையாக போச்சு. இதுக்கு சரியான ஒரு ஆள் யாரை சிக்கனா, உஸ்மான் ரலியல்லாஹு. நான் சொன்னல, இந்த அளவுக்கு சொந்தக்காரங்களுக்காக அடி உத வாங்கக்கூடிய அளவுக்கு ஆள் வேற யாராவது இருப்பாங்களா? இது எல்லாத்தையுமே தாங்கிட்டாரு. எதை தாங்கல? சொந்தக்காரங்க மனசு புண்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் தாங்கல. அதுக்கு தான் இப்படி தான் சொன்னல, உஸ்மான் ரலியல்லாஹு தேர்வு செய்யப்பட்டாங்க இந்த ஒரு சோதனைக்கு. ஒரு மலக்கு மாதிரி ஒரு ஆள் தான் தேவை. இப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இவர் செலக்ட் ஆயிருச்சாரு. ஆள் நல்ல ஆள் தான், சொர்க்கவாசி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, இவர் சத்தியத்தில் இருக்கிறாருன்றாரு. எந்த அடிப்படையில் தேர்வு செஞ்ச எதுவுமே பாத்திலான அடிப்படையில் கிடையாது, எல்லாமே வரம்புக்குட்பட்டு தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இவர் ஹக்கில் தான். ஆனால் வழிகட்டில் இருக்கிறவங்க யாரு எதிர்த்தவங்க. அதே சமயம் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறவங்க யாரு பொறுமையாக இருக்க சொன்னாங்களா? யாரெல்லாம் பொறுமையாக இருந்தாங்க? அலி, தல்ஹா, ஜுபைர். இப்படி கேட்குறாருல, இவங்களாம் என்ன பண்ணாங்கன்ட்டு இதுதான் பண்ணாங்க. அவங்க சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு உண்டான வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க. நமக்கு தான் மண்டை பிச்சுக்கும், நம்ம காரியாக்கள் ஆங்கிள் இருந்து சிந்திக்கிறது, ஏன் இவங்க நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு. ஏன்னா நாம அன்றைக்கி இருந்தோம் இவங்க கூட்டத்தோட தான் சேர்ந்துருப்போம். நமக்கு அந்த மைண்ட் செட்டு தானே, ஏதோ என்ன பிரச்சனை பண்ணணும், இப்படி ஃபசாது பண்ணணுன்ட்டு. அப்போ இந்த மைண்ட் செட்டில் யோசிச்சதுனால இவங்களுக்கு இப்படி சரியாக தோணுது. ஆனால் இவங்க ஒரிஜினல் எல்லாமே கரெக்ட். உஸ்மான் ரலியல்லாஹு செஞ்சது கரெக்ட், அலி, தல்ஹா, ஜுபைர் இவங்க எல்லாம் செஞ்சது கரெக்ட். அதனால தான் காரியாக்கள் ரவுண்ட் அப்பில் இருக்கும்போது சலாமுக்கு பதில் சொன்னால் கூட நம்ம இவரை சேர்ந்தவர்னு காட்டிக்கிறதா வேணாமான்னு இவங்க கம்பக்கு மறந்துட்டாங்க. யாரை? இப்போ தல்லா ரலியல்லாஹு சலாமுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க, இல்லை ஒரே ஆளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருமோங்கிறதுக்காக சலாமுன்னு சொல்லணும், வலைக்கும் சலாம் அப்படின்ட்டாங்க. இங்கே பதிலும் சொல்லி தான் பண்ணுவோம், வேற வழியும் இல்லை. அல்லாட்டியும் குற்றவாளி ஆகக்கூடாது. இவர் பாட்டுக்கு பர்டிகுலராக கேட்டார், தல்லா இருக்காரா அப்படின்ட்டு. இவர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. யார்? தல்லா ரலியல்லாஹு. என்ன நடக்குது, ஏதாவது அவர் ஒத்து வராரான்னு பார்க்குறாரு. அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்தா வேலை முடிஞ்சது இல்லை. ஆமாங்க கவர்னர்லாம் நீக்கிறேன்னா முடிஞ்சு போச்சு மேட்ரு. இவர் அதுக்காக வர்றாரு, டக்குன்னு அவர் பிடிச்சிக்கிறாங்க. இவரால் சங்கடமாக போச்சு, ஏன் வந்தோன்னு ஆகி போச்சு. அந்த மாதிரியான ஒரு சூழல். ஸோ இதுதான் மேட்ரு. இது ஆனால் வரலாற்று நூல் என்ன தெரியுமா எழுதி வச்சிருக்காங்க? இந்த தாரிக் இப்னு கல்துன் இருக்கு வரலாற்று நூலில், சரியான செய்தி இருக்கும், பொய்யான செய்தி இருக்கும். அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, அம்மார் பின் யாசிர்கிட்ட இவன் பேசினானா, யார்? அப்துல்லா இப்னு சபா. பேசி கொஞ்ச நேரம் தான் பேசினானா, அதுக்கப்புறம் தன்னை சார்ந்தவராக மாற்றி விட்டான். யாரை? அம்மார் பின் யாசிர். அம்மார் பின் யாசிரை பற்றி ஆயிஷா என்ன சொல்கிறாங்க? அம்மார் பின் யாசிர் முன்னாடி சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வச்சா எல்லா சந்தர்ப்பத்திலையும் அம்மார் எதை தேர்ந்தெடுப்பார்? சத்தியத்தை தேர்ந்தெடுப்பான்னு ரசூலா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. அப்துல்லா இப்னு சபாவை தேர்ந்தெடுத்திருக்காரு யார்? அம்மார் பின். அந்த வரலாறு கொண்டாந்து பேசுகிறாங்க. கேட்டால் என்ன? சஹாபாக்களை நாங்கள் மதிக்கிறோம். சஹாபாக்களை மதிக்கிறவங்க என்ன பேசுகிறாங்க? அம்மார் பின் யாசிரை வந்து அப்துல்லா இப்னு சபா பிரெயின் வாஷிங் பண்ணிட்டாங்கிறார். அப்போ அம்மார் பின் யாசிர் தேர்வு பண்ணுறது என்ன? சத்தியம் தானே. அப்போ அப்துல்லா இப்னு சபாவை தேர்வு பண்ணுறது சத்தியம். அப்புறம் அப்போ ஷியா கொள்கை சத்தியம் அப்படி தானே போகணும். அப்துல்லா இப்னு சபாவை அம்மார் பின் யாசிர் தேர்வு பண்ணிட்டார். அதே மாதிரி அபூதர் அல் கிஃபாரி வந்து டென்ஷன் ஆவார் உஸ்மானுடைய நடவடிக்கை பார்த்துட்டு. அந்த டென்ஷன் ஆகிறதுக்கு என்ன, யார் காரணமா? அப்துல்லா இப்னு சபா. வரலாற்று நூலில் எழுதியிருக்கேன். இவருக்கு அறிவே கிடையாதா அபூதர் அல் கிஃபாரிக்கு? சொர்க்கத்தில் அவர் ரசூலா என்ன சொல்கிறாங்க, மறுமை நாளில் தனியாக எழுப்பப்படுவாங்கன்ற அந்த அளவு சிறப்பு இருக்கிற ஒருத்தர். அவருக்கு வந்து காமன் சென்ஸ் கிடையாதா? அப்துல்லா இப்னு சபா இன்னும் யார்? யூதனா இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம். அப்போ யூதனா இருந்து ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை சஹாபாக்களுக்கா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஃபேக் ஸ்டோரி கிரியேட் பண்ணி, எதற்காக அப்படின்னா, உண்மையான காரணம் என்ன? கவர்னர்கள் மேலே கையை வச்சா அது பின்னாடி இன்னொரு மேட்டர் இருக்குது. அந்த கவர்னர்களை ஏன் டிஃபெண்ட் பண்ணாங்க? உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையை வச்சு நடந்த கேம் என்ன? இன்ஷா அல்லாஹ் அது எல்லாமே அடுத்த கிளாஸில் நம்ம வந்து பார்ப்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.